ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இஃப்தார் ஸ்பெஷலாக ஒரு 2 விதமான ரெசிபி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நான் 1 கப்பு மைதா மாவு எடுத்துக்கிறேன். அதாவது இது ஒரு 250 கிராம் வரும். அது கூடயே கொஞ்சமாக ஓமம், கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்திக்கலாம். இந்த மாவோட ரொம்ப மணமாக இருக்கும். இந்த மாதிரி 2 சேர்த்து நம்ம செஞ்சோம்னா, இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மாவுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் ஊற்றி நல்லா இது பிணைஞ்சு எடுத்துக்கலாம். கொழன்னு இல்லாமல் நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே இப்படி நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா பிணைஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு அரை மணி நேரம் இது ரெடி ஆகட்டும். மாவு நல்லா ஊறி ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். வேக வச்ச ஒரு முட்டை எடுத்திருக்கேங்க. அதே மாதிரி வேக வச்ச ஒரு பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையுமே சிரவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு தனியாக, முட்டை தனியாக நான் சிரவி எடுத்தாச்சு. கொஞ்சமாக மல்லி இலை, ஒரு 4 வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், பெரிய வெங்காயம். இப்போ அகலமான ஒரு பவுல் எடுத்தாச்சுங்க. அதில் ஃபஸ்ட்டு நான் வெங்காயத்தை சேர்த்திக்கிறேன். வெங்காயம் சேர்த்திட்டு அதுக்கப்புறமா நம்ம மல்லி இலை ஒவ்வொரு பொருளாக அப்படி உள்ளே சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, முட்டை எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே ஒட்டுக்கா உள்ளே போட்டாச்சு. போட்டுட்டு கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்திக்கலாங்க. சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எதாக இருந்தாலும் ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இப்போ பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலக்கிக்கலாம். கலக்கி இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து மாவு நல்லா ஊறி நம்மளுக்கு ரெடியாகி வந்துருச்சு. இப்போ மாவில் நம்ம கரெக்டாக இந்த மாதிரி ஸ்கொயராக செஞ்சுட்டு அந்த ஸ்டஃபிங் உள்ளே வச்சு மேலே சீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸ்கொயராக, அதை ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு இது பாக்ஸ் மாதிரி அப்படியே நம்ம மடிச்சுக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்யறதுக்கும் டைம் அவ்வளோவா எடுக்காது. டக்குன்னு நம்ம மாவு மட்டும் பிணைஞ்சு வச்சிட்டோம்னா டக்குன்னு செஞ்சிடலாங்க. இப்போ ஓரத்தில் கொஞ்சமாக மைதா மாவு நான் அந்த கலவையை பேஸ்ட்டு மாதிரி பண்ணியிருக்கேன். அதை நம்ம ஒட்டிக்கலாம். ஏன்னா இது நம்ம எண்ணெயில் போடும்போது மேலே ஓப்பனாகி வரக்கூடாது. அதனால தான் இப்படி கொஞ்சமாக மேலே பேஸ்ட்டு மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். இது ரொம்ப முழுகிற அளவுக்குலாம் எண்ணெய் ஊற்றி நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டாங்க. ஒரு 4-5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றினாவே போதும். இப்போ பாருங்கள், ஒன்று எண்ணெய் நல்லா காஞ்சதும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உள்ளுக்குள்ளே ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது ஒரு 2-3 மட்டும் சாப்பிட்டாவே போதும். வயிறு நல்லா நிறைஞ்சிரும். நோன்பு காலத்தில் இந்த மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒவ்வொரு ஸ்நாக்ஸாக வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெயும் அவ்வளோவா நம்மளுக்கு இழுக்காது. பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியான ஸ்நாக்ஸு சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததாக நான் எக் ரோல் தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் 3 முட்டை எடுத்திருக்கேங்க. 3 முட்டை எடுத்தாச்சு. ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு முட்டையை ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிக்கலாம். 3 முட்டையும் நான் இப்போ உடச்சி ஊற்றியாச்சு. முட்டைக்கு தேவையான கொஞ்சமாக பெப்பர் பொடி, கொஞ்சமாக உப்பு, இப்போ 2மே போட்டாச்சுங்க. போட்டு 1 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு அப்படியே நம்ம கலக்கிக்கலாம். கலக்கி நம்ம முட்டை அந்த கொத்து மாதிரி செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையாக பாருங்கள், நம்மளுக்கு முட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஒரு வடைச்சட்டி வச்சாச்சு. வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 4 வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க, அதை உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கேப்சிகம் 1 கட் பண்ணது, கேரட் ஒரு 3 கேரட்டு துருவி எடுத்துருக்கேங்க. 1/4 கிலோ முட்டைக்கோஸை நல்லா சைடில் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். மல்லித்தலை ஒரு கைப்பிடி. இப்போ எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு அது கூடயே ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கரம் மசாலா, சிக்கன் மசாலா எதாக இருந்தாலும் ஓகே போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம முட்டை பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக டொமேட்டோ சாஸு ஊற்றிட்டு இப்போ எல்லாம் சேர்ந்து கலக்கிக்கலாம். ஆல்ரெடி சப்பாத்தி முதலே நான் செஞ்சு வச்சாச்சுங்க. இப்போ இந்த ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது.
உள்ளே வச்சு அப்படியே நம்ம ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான நம்ம எக் ரோல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த இஃப்தாருக்கு ஸ்பெஷலாக 2 விதமான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையுமே இதே மாதிரியே எடுத்து பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுக்கு எதுவுமே சைடிஷ் தொட்டு சாப்பிட வேண்டாம், அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையான இஃப்தாருக்கு தேவையான 2 விதமான ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பாய்.